ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் ரிலேட்டடாக யார் படித்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு டீச்சர்ஸ், தமிழ் ரிலேட்டடாக யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம ரொம்ப நாளாக டெட் எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டேட் வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நம்ம எல்லாரும் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராக ரெடி ஆகிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு பேப்பர் 2 சிலபஸில் இருக்கும் இலக்கண பகுதியில் ஒரு ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கணம்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த உலகத்தில் நம்ம வந்த உடனேயே நம்ம பிறக்கிறோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம், ரியாலிட்டியெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே போல் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மொழியை பேசுகிறாங்க, இல்லை நம்ம ஒரு மொழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், எப்படி பேசுகிறாங்க நம்ம கவனிப்போம். அடுத்தது பேச ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு நல்லா பேசிட்ட பாரு நம்ம என்ன பண்ணுவோம், எழுத ட்ரை பண்ணுவோம். நம்ம நல்லா பேசவும் செய்கிறோம், எழுதவும் செய்கிறோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படி தான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் நம்ம கற்றுப்போம்ல, அந்த வரையறை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிழையின்றி பேசவும் எழுதவும் தான் இலக்கணம் பயன்படுது. இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் சொல்லிட்டு இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்னன்னா, உயிரோ மெய்யோ இணைவது தான் முதல் எழுத்து. உயிர்னா என்னது, அ ஆ இ தாங்க உயிர்னு சொல்கிறோம். மெய்யினா இக்கு இங்கு தாங்க சொல்கிறோம். உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18, இது மொத்தம் சேர்ந்தது தான் என்னது முதல் எழுத்து அப்படி சொல்லுவோம். முதல் எழுத்து மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 30. ஓகேங்களா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 கூட்டினா எவ்வளோ வரும், 30. முதல் எழுத்து மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 30. அடுத்தது சார்பெழுத்து. சார்பெழுத்துனா என்னென்னா, முதல் எழுத்தை சார்ந்து வருவது தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 10. அது என்னென்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு சார்பெழுத்து 10 வகைப்படும். அடுத்தது சொல்லு. சொல்லு எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா. நிறைய இதுலேயே டீப்பாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அகப்பொருள், புறப்பொருள்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். யாப்பு எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். ஓகேங்களா. யாப்புனா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யுளை ஈற்றுவதற்கு கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்ம யாப்புன்னு சொல்லுவோம். அணினா அழகுன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யுளை அழகுபடுத்துறதே அணி தான். அணினா அழகுன்னு ஒரு பொருள் இருக்குங்க. அடுத்தது எழுத்துன்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி வடிவமாகவும் எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. எழுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேசவும் எழுதுவது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எழுத்துன்னு சொல்கிறோம். நம்ம பேசுவதையும் எழுதுவதையும் தான் நம்ம எழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாயை ஓப்பன் பண்ணி பேசினா தானங்க நம்மளால் பேசவே முடியும். ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உயிரெழுத்துக்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அதுலேயே குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு இருக்குது. குறில் எழுத்துக்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய ஓசை உடையது, ஷார்ட் சவுண்ட். ஓசை குறைவாக இருந்துச்சுன்னா அது குறில். நெடில்னால் நீண்டு ஒலித்தல், பிக் சவுண்டு. அதுமாரி ஓசை அதிகமாக இருந்துச்சுன்னா, சவுண்டு அதிகமாக ரொம்ப நேரம் ஒலிச்சிச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், நெடில்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 5, நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அ இ உ ஏ ஓ, இதுதான் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னா ஆ, இ,
ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து குற்றெழுத்து நெற்றெழுத்துன்னு சொன்னாலும் குறில் நெடில் தாங்க. நீங்கள் வந்து என்ன இது குற்று சொல்கிறாங்க நெற்று எழுத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உச்சரிப்பதற்கு வந்து ஒரு கால அளவு இருக்குது. ஆமாம் தானங்க, நம்ம பேசுகிறோம், இப்போ நம்ம எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. அடுத்தது எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். இப்போது ஆ அப்படி சொல்கிறோன்னா டக்குன்னு வந்து முடிஞ்சிருது, ஓசை வந்து குறைவாக இருக்குது, இதை வந்து நம்ம குறில்னு சொல்கிறோம். இதுவே வந்து நம்ம ஆ அப்படி சொல்லும்போது சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது, நீண்டு ஒலிக்குது, இதனால் நம்ம நெடில் சொல்கிறோம். கால அளவை கொண்டு தான் நம்ம குறிலா நெடிலாக வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மாத்திரைனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை இப்படி சிட்டிக்கு போடுறோம்ல, அதுவும் கண்ணை நம்ம இமைக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காலம் அப்படின்னு சொல்லுவோம், கால அளவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கால அளவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை தான். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரை என்பது இங்கே கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ, நான் சொன்னல கண்ணை நம்ம சிமிட்டுறோம்ல அப்படியோ, அப்படி இல்லைன்னா நம்ம கை சிட்டிக்கு போகிறோம்ல அந்த கால அளவை தான் நம்ம வந்து பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது குறில் எழுத்துனா எத்தனை மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவு. நெடிலாம் எத்தனை மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை அளவு. உங்கள் எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து சில வகைகள்லாம் இருக்குது, என்னென்னு பார்ப்போமா? வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லிட்டு இருக்குது. வல்லினம்னா வன்மையான ஒலிக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மெய்யெழுத்துக்கள் 18 வகைப்படும். அது என்னென்னா இக்கு, இங்கே இதை தான் நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு இருக்குது. இப்போது வல்லினம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்மையாக ஒலிக்கக்கூடியது. வன்மையாகனா என்னது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒலிக்கும். அடுத்தது மெல்லினம்னா ரொம்ப சாஃப்டாக ஒலிக்கும். இடையினம்னா ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் கேப்பில் மீடியமாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வல்லினம்னா கசரத் தப்பரா தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வல்லினம் சொல்கிறோம். மெல்லினம்னா என்னென்ன நம்மனா தான் நம்ம மெல்லினம் சொல்கிறோம். இடையினம்னா எரள வழலை தான் நம்ம இடையினம் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது மெய்யெழுத்துக்களை நம்ம ஒலிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு, மாத்திரை அளவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு இல்லை மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான். கசரத் அபர ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கக்கூடியது. ஞனன நமன ஆகிய 6 மென்மையாக ஒலிக்கக்கூடியது. எரள வழல ஆகிய 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யெழுத்துக்கள் 18 இந்த இக்கு இங்கே இருக்குல்ல, இது கூட உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ. இப்போது இக்கு ப்ளஸ் ஆ என்னது, கா. அதுவே இக்கு ப்ளஸ் ஏ கே, இக்கு ப்ளஸ் ஐ கை. இது போல் வார்த்தைகள் சேருது இல்லைங்க, அதுதான் நம்ம வந்து சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 216 எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் இப்போ வந்து எக்ஸாமில் கூட உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து எடுத்துக்காட்டு சொல்லு இல்லை எதுன்னு கண்டுபிடின்னு கேட்டாங்கன்னா கா, கா, கி, கி, தாத்தா, தீத்தி, இந்த காங்காச்சா இருக்குங்களேங்க, இது ஃபுல்லாகவே வந்து என்னது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா இப்போது இக்கு கூட ஆ சேருதில்ல, இக்கு வந்து மெய்யெழுத்து, ஆ வந்து உயிரெழுத்து, இது ரெண்டும் இணைவதால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, உயிர்மெய் எழுத்து. இப்போது இக்கு ப்ளஸ் ஆனால் என்னது, கா. புரியுதுங்களா? அப்படி தான். ஓகேங்களா? அடுத்தது மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. இப்போது உயிர்மெய் குறில்லாம் என்னதுன்னா குறில் எழுத்துக்கள் இருக்குல்ல, அ இ உ ஏ, அதெல்லாம் வந்து நம்ம குறில் பார்த்துருக்கோம்ல, இது கூட வந்து மெய்யெழுத்துக்கள் சேர்வது இக்கு இங்கே சேர்ந்துச்சுன்னா அது வந்து உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. உயிர்மெய் நெடில்னால் ஆ இ ஊ அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல நெடில் எழுத்துக்கள், இது கூட வந்து இக்கு இங்கே சேர்வது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மெய் எழுத்துக்களை வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்டிங்கன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படும். ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அடுத்தது ஆயுத எழுத்துனா நம்ம என்னென்னு பார்க்கலாம். தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர
தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் என்னது? அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஓகேங்களா? ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கான கால அளவு மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு. நம்ம இப்போது மாத்திரை அளவு வந்து கண்டுபிடிக்கலாம். மாத்திரை அளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா குறிலுக்கு எவ்வளோ மாத்திரை, நெடிலுக்கு எவ்வளோ மாத்திரை, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து முத்தையன்னு ஒரு பேர் இருக்குது. மூக்கு வந்து 1 மாத்திரை அளவு, இத்துக்கு வந்து அரை மாத்திரை அளவு, தைக்கு வந்து 2 மாத்திரை அளவு, யாக்கு வந்து 1 மாத்திரை அளவு, இன்னுக்கு வந்து அரை மாத்திரை அளவு. நம்ம மொத்தமாக கூட்டினா வந்து 5 மாத்திரை வருது. இது போல் உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் வந்து மாத்திரை அளவு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய பெயருக்கான மாத்திரை அளவு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பற்றி நம்ம நல்லா டீப்பாக வந்து படித்தாச்சு. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையில் எப்படி கொஷின் கேட்பாங்க, என்ன மாதிரி கொஷின்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.